5 பிள்ளைகள், உழைக்க இயலாத கணவரோடு வறுமையில் வாடிய பெண்ணை ஏமாற்றிய சம்பவம் மட்டக்களப்பு ஆயித்தியமலை பகுதியில் நடந்தேறியிருக்கிறது. வறுமையை காரணமாக வைத்து வீடு ஒன்றினை கட்டித்தருவதாக கூறி 2 இளைஞர்கள் 40 லட்சம் ரூபாய் நிதியினை களவாடியிருக்கிறார்கள். தற்போது இந்த ஏழை பெண்ணின் அவல நிலை வழக்கு வரை சென்றிருக்கிறது. எதுவுமே தெரியாத இந்த பெண் தவிக்கிறார். வறுமையை ஒழிக்க இதுவரை எத்தனையோ உதவும் உள்ளங்கள் உதவிகளை செய்தாலும் வறுமை இன்னும் ஒழிவதாக இல்லை. நிதிகளை வெளிநாடுகளிலிருந்து அனுப்பினாலும் இங்கு அந்த நிதிகளை சரியாக பயன்படுத்துகிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமே. வீடு ஆசையால் ஏழை பெண் அவதியுறும் நிலைமை நடந்தேறியிருக்கிறது. மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆயித்தியமலை பகுதியில் வசிக்கின்ற இந்த வறுமையான பெண்ணை ஏமாற்றியிருக்கிறார்கள். 5 பிள்ளைகளோடு 4 பிள்ளைகள் கல்வி கற்கின்ற நிலையில் அவர்களுக்கான செலவுகளோடு தவிக்கும் இந்த பெண்ணை ஏமாற்றியே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதை சரியான முறையில் போலீசார் விசாரித்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என அந்த பெண் தெரிவிக்கிறார். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். உதவி செய்ய விரும்புபவர்கள் நன்கு ஆராய்ந்து நல்லவர்களை தெரிவு செய்து அவர்கள் மூலம் இந்த உதவி திட்டங்களை செய்தால் மக்கள் ஏமாறுவது குறைவாக இருக்கும் என நாங்கள் எண்ணுகிறோம். இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் எங்களது கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அன்பாக வேண்டுகிறோம். இவர்களை ஏமாற்றியது யார்? ஏமாற விட்டவர்கள் யார்? இவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகுவதற்கு காரணம் யார்? ஆயித்தியமலை தெற்கு கிராம பிரிவில் உன்னிச்ச வீதியில் ஒரு தகரக்கோட்டியில் 5 பிள்ளைகளோடு வசித்து வாரன். எனது கணவர் கூலி வேலை செய்து மண் சுமந்து தான் வேலை செய்கிறார். அவர் மண் சுமக்கிற நேரம் விடுப்பு வருத்தமாகி 6 மாதம் தொழில் இல்லாமல் கிடந்து தொழில் இல்லாமல் கிடந்து கஷ்டப்பட்டு 5 பிள்ளைகளையும் படிப்பிச்சு. இப்போ எனக்கு 4 பிள்ளையை படிக்காங்க. மூத்தவரை படிப்பிக்க வசதி இல்லாமல் இடையில படிக்காமல் ஆக்கிப்பட்டு அவர் இப்போ சும்மா தான் இருக்கிறார். 4 பிள்ளைகள் படிக்காங்க. அந்த நேரம் ரோட்டால் 2 பேர் போய்கொண்டு வீடு இல்லாமல் தகரக்கொட்டியில் இருக்கிறத பார்த்து ரோட்டால் போயிருந்த 2 எல்லாம் படியன்கள் தான் வந்தவங்க. அவங்க 6 கேட்கக்குள்ள கேம்பேஸ் படிக்கிறாங்களாம். வாழைச்சேனை பேத்தாலையிலேருந்து வராங்களாம்னு தான் சொன்னாங்க. டிக்டாக் மூலமாக அதில் எங்களுக்கு வீடு தாரத்தை பார்த்து நான் கிராமத்தில் ஆக்களுக்கு வீடு கொடுக்குறத பார்த்து எனக்கும் வீடு தர போகிறாங்கன்னு நினச்சி வீடு செய்து தாரணுன்னு சொல்லி எங்களை வீட்டை ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பண்ணி எல்லாம் செய்து வீடு செய்து தாரேன். ஆனால் அக்கௌண்ட் திறந்து தரணுமென்று சொல்லி பேங்குக்கு வர சொல்ல எனக்கு பேங்குக்கு வரதுக்கு காசு இல்லைன்னு சொல்ல 1000 ரூபா காசு தான் அந்த பிள்ளைகளையும் கூட்டி எடுத்துட்டு நான் பேங்குக்கு போய் 2ஆம் தேதி எங்களை வீட்டை வந்தவங்க 3ஆம் தேதி எனக்கு அக்கௌண்ட் திறந்தவங்க. அக்கௌண்ட் திறந்து என்னோட கூட வந்து பேங்குள்ள எனக்கு சம்பத் பேங்குள்ள போய் எது செய்யவும் தெரியாது. நான் மட்டக்களப்பு போகிறதே எனக்கு தெரியாத அளவுக்கு தான் இருந்தேன். கூட்டிக்கொண்டு என்ன மட்டக்களப்பு பேங்கில் சம்பத் பேங்குள்ள கொண்டு அக்கௌண்ட் எல்லாம் திறந்து அவர் எனக்கு பக்கத்தில் இருந்து அக்கௌண்ட் திறக்கக்குள்ள நான் அக்கௌண்ட்டு சைன் மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன். ஏடிஎம் எடுத்தாங்க. ஏடிஎம் எடுத்தால் அந்த நேரம் எனக்கு ஏடிஎம் மட்டும்தான் பாதுகாக்கணும்னு தெரியும். ஃபோனில் சிம்மில் எல்லாம் செய்யலாம்னு தெரியாது. கொண்டு போய் ஃபோன் ஒன்று வாங்கி தந்து அந்த ஃபோனில் எல்லாம் திறந்தெடுத்து எல்லாம் செய்தவங்க எனக்கு 1000 ரூபா காசு அவங்களோட கையாலே அக்கௌண்ட்டில் போட்டு அக்கௌண்ட்டை திறந்து தந்தாங்க. 2ஆம் தேதி நடந்தது. வீட்டை வந்தவங்க 3ஆம் தேதி அக்கௌண்ட் திறந்தது. வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி சனி ஞாயிறு லீவு. அந்த வெள்ளிக்கிழமை பின்னேரமே வீட்டை வாரன்னு உங்களுக்கு எல்லாம் செய்கிறோம்னு சொல்லிட்டு போனவங்க சனி ஞாயிறு கோல் எடுக்க அவங்க என்னோட தொடர்பில் 2 ஃபோனையும் எனக்கு வாங்கி தந்த ஃபோனையும் அவங்களோட கையில் எடுத்து உதவி செய்கிறார்கள் வாங்கி கொடுக்க சொன்னதாக சொல்லி தான் ஃபோன் வாங்கி தந்தவங்க அந்த ஃபோனையும் அவங்களே எடுத்து அந்த ஏடிஎம் கார்டு அவங்க எடுக்க ஏடிஎம் கார்டையும் கொண்டு போய் தாங்க ஸ்கேன் பண்ணி போட்டு கொண்டு வந்து தாரண்டவங்க கொண்டு வந்து தரவே இல்லை. சனி ஞாயிறு நான் கோல் எடுக்க இன்ன வாரம்னு சொல்லி என்ன ஏமாற்றியே போட்டாங்க. வரவே இல்லை. திங்கக்கிழமை எந்த ஃபோன் அவங்களோட தொடர்பு இல்லாமல் போய்த்து அப்போ நான் பயத்தில் எனக்கு ஏடிஎம் அவங்களோட கையில் இருக்கேன்னு தான் நான் பயந்தேன்னா சிம் ஃபோன் இருக்கிறத பற்றி எனக்கு தெரியவே மாட்டுது. அப்போ
ஏடிஎம் அவங்களோட கையில் இருக்கேன்னு போட்டு நான் போய் பேங்க்கில் அறிவித்து ஏடிஎம் எல்லாம் கொண்டு வரவங்க அக்கௌண்ட் திறந்தவங்க என்ன நடந்துட்டு தெரியாது அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் பேங்க்கில் அக்கௌண்ட்டை கொடுத்து பார்க்க நேரம் உடனடியாகவே எனக்கு 40 லட்சம் ரூபா காசு அக்கௌண்ட்டு வந்திருந்தது. அவங்க 4 லட்சத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஏடிஎம்மை பிளாக் பண்ணி போட்டு போலீஸில் போக சொல்லி ஏடிஎம்மையும் பிளாக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டையும் பேங்கால் நான் தகவல் சொன்ன உடனே க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. க்ளோஸ் பண்ணி போட்டு என்ன போலீஸுக்கு போக சொன்னவங்க நான் போலீஸில் போய் கதைக்க மட்டக்களப்பு பெரிய போலீஸில் போய் கதைக்க என்று எழுதினாள் ஒரு ஆள் சொன்னார். அவங்களோட நம்பரை தாங்க நான் கதைக்கணுண்டு. அப்போ அந்த பொடியன்ற நம்பர் என்னட்ட இருந்து நான் கொடுக்க அந்த பொடியனோட அவர் தொடர்பு கொண்டு கதைச்சி அது வீடு செய்யத்தாம அந்த காசை சார் அது அவங்களுக்கு வீடு தான் செஞ்சு விடுவோம். அப்போ ஏன் 4 லட்சத்தை நீங்கள் எடுத்துட்டுருக்க அது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செஞ்சு தான் நாங்கள் வீடு செய்ய போகிறோம். நாங்கள் கேம்பஸ் பொடியனுங்கள் அவங்களுக்கு வீடு தான் கட்டி கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவர்கிட்ட கதைச்சோன்னே அவர் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ண சொல்லிட்டார். போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். நான் 3 மணிக்கு போகிற பேங்க் கூட்டம் கூட்டி போட்டுருவாங்கன்னு கடை ஓடி போய் அந்த அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி போட்டு பேங்க்கில் திரும்ப கேட்க ஏடிஎம் பிளாக் ஆகினா அந்த காசு எடுக்க மாட்டாங்களா, இந்த காசுக்கு பிரச்சனை வராதான்னு கேட்க இல்லை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னுட்டு அவங்க சொல்லித்தாங்க. அப்போயெல்லாம் இந்த சிம் அவங்கள்ட்ட இருக்கி ஃபோன் இருக்கின்றது அவங்களுக்கு தெரியும். பிறகு வீட்டை வந்தாண்டி இரவு ஃபுல்லாக இருந்த அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை போகிறேன் 7ஆம் தேதி காசு வந்திருக்கு. 8ஆம் தேதி இரவு நைட்டோடய அவ்வளோ காசையும் அவங்க எடுத்துட்டாங்க. நான் 8ஆம் தேதி போய் திரும்ப புத்தகத்தை கொடுத்து பார்க்குற நேரம் காசு ஒரு ரூபாயுமே இல்லை. அதுக்கு பிறகு திரும்ப போலீஸுக்கு போனால் அவங்க 40 லட்சம் ரூபா பிரச்சனையாக சிஐடிக்கு போட்டாண்டாங்க. சிஐடிக்கு போனால் சிஐடி எங்கட ஏரியா போலீஸுக்கு போச்சுனாங்க. எங்கட ஏரியா போலீஸுக்கு போகணுன்னே அவங்க திரும்ப இல்லை இந்த 40 லட்சம் ரூபா காசு பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம்ல சிஐடிக்கு தான் போகணுமென்று அவங்க சின்ன என்ட்ரி மாதிரி ஒன்று எழுதி எடுத்துப்பட்டு அவங்க திரும்ப சிஐடிக்கு போச்சுனாங்க. திரும்ப நான் சிஐடிக்கு போகிற நேரம் அவங்க எனக்கு ஏசுகிற நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கேங்கில் சம்மந்தப்படுத்திக்கப்பட்டிருக்கேன் என்றுட்டு அவங்க எனக்கு ஏசுறதும் என்னை திரத்துறது மாதிரி இருந்தாங்க. நான் திரும்ப மனித உரிமை அடையிறதுக்கு போகணும் இப்படியெல்லாம் செய்து ஏசுகிறாங்க திரத்துறாங்க. எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து என்னை வச்சு அறுவையை மதித்தாங்கன்னு சொல்ல அவர் திரும்ப மனித உரிமை குழுவால் கால் பண்ணி இந்த பிரச்சனையை பேச நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி திரும்ப அங்கே சிஐடிக்கு மனித உரிமைக்காராலும் போக சொன்னேன். அங்கே போகணுன்னு அவங்க நாங்கள் இந்த பிரச்சனையை பெரிய போலீஸுக்கு தான் போகணும். அப்போ பெரிய போலீஸு மட்டக்களப்பு பெரிய போலீஸுக்கு போனால் என்று எழுதுறாக்கள் எல்லாருமே என்ன வச்சுட்டு இது பெரிய கேஸ் காசு உடனே காணாமல் போயிட்டு என்ன நடந்தது பெரிய கேஸ் வந்து எல்லாத்துக்கும் பெரிய போலீஸ் 4-5 போலீஸ் மாதிரி இருந்தாங்க ஒரு ரூமுக்குள்ளே. அதுக்குள்ளே கொண்டு நிப்பாடி வச்சு அதட்டுறாங்க உருக்குறாங்க. நீ சம்மந்தப்பட்டிருக்கியான்னு சொன்னான். எனக்கு பந்தப்படி என்னோட ஆரண்டே தெரியும். அவனுங்களை நான் எல்லாம் செய்திருக்கேன். நான் எனக்கு ஏசி சரி நான் கத்தி எல்லா விளக்கதையும் சொன்னாங்க. சரி காசுக்கு சொந்தக்காரர்கள் பிரச்சனை போட்டால் தான் இது செய்யலாம், இப்போ பிரச்சனை இல்லை தானே நீங்கள் போங்கண்டு எனக்கு என்று எழுதாமல் என்ன போக சொல்லிட்டாங்க வீட்டை. அப்போ வீட்டையும் போய் 2 நாளாக ஜோதிச்சு நான் எல்லார்ட்டையும் சொல்லி போட்டேன். ஆக்கள்கிட்ட எல்லாம் இப்படி நடந்துன்னு சொல்லி போட்டு காசுக்கு சொந்தக்காரன் தான் எடுத்துட்டே போலீஸ் சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு பிரச்சனை வராதுண்டு நினைச்சிட்டு தான் இருந்தேன். திரும்ப 7ஆம் மாதம் 7 மாதத்துக்கு பிறகு இப்போ 1ஆம் மாதம் என்ன மல்லாகம் போலீஸ்லேருந்து வளர்த்து கேஸ் ஒன்று வந்துருந்த கடிதம் வரண்டு சொல்லி தான் எங்கள் ஏரியா போலீஸ் ஒன்று தந்தது. அப்போ எனக்கு தெரியும் நான் எடுத்தது நான் பார்த்தேன் இது சம்மந்தமாக தான் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க போல அதுக்கு விசாரிக்க கூப்பிட்றாங்கன்ட்டு தான் நான் போனேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய சின்ன பிள்ளைய 3 பிள்ளைகளே பொடியன்களுக்கு சமைச்சு வச்சு போட்டு தான் நான் போனேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சமைச்சு கொஞ்சம் சாப்பிடவே மாட்டாங்க. நான் போய் 2 நாள் அங்கே இரவு நைட் பஸ்ஸுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை எடுத்துட்டு போய் அங்கே போலீஸுக்கு போனோடனே என்ன பிடிச்சி அடைச்சி போட்டாங்க. எதுவுமே என்னட்ட கேட்காங்க. நான் நடந்த விவரத்தை சொல்கிறேன். எதுவுமே கேட்கல. 40 லட்சம் ரூபா வந்ததா ஓ வந்தேன் காசுங்க நான் எடுக்கல எனக்கு தெரியா நீ தான் எடுத்திருக்க உன் அக்கௌண்ட்லேருந்து நீ தான் எடுத்திருக்காங்க. நான் ஸ்லிப் நிரப்பி கொடுத்து காசு நான் 2 கையால் எடுத்ததே இல்லை. அப்போ நான் எடுக்கல என்னையே குற்றவாளியாகி எந்த கதை எதுவுமே கேட்காம வென்றியை போட்டு என்ன உடனே ரிமாண்ட் பண்ணி போட்டாங்க 2 பிள்ளைகளோடையும் சேர்த்து. அப்புறம் சனிக்கிழமை போனதால் கோட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஐடி ஜட்ஜ் சாமண்டா அவர்கிட்ட கொண்டு போய் அவர் என் முகத்தையும் பார்க்கல 2 பிள்ளைகளையும் பார்க்கல. உடனே சொன்னார் 14 நாள் ரிமாண்ட். அதுக்கு பிறகு தான் விசாரணை. நான் என்ன செய்யணுன்னு தெரியாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் 2 பிள்ளைகளுக்கு வந்த புத்தகம் கொப்பிசாமல் வந்த காசு இப்போ ஜனவரிக்கு நான் முழுதும் வாங்கணும். அந்த காசை எடுத்துட்டு நான் போனேன் பஸ் காசு இல்லை. அப்போ அடைச்ச உடனே எடுத்து தருவாங்களா எனக்கு 30,000 ரூபா காசு வேணுமெண்டு ஒரு லோயருக்கு கதை எடுத்தேன்.
அந்த நிலைமையில் எனக்கு காசு இல்லை, கத்தி 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 நிற்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லோயர் வந்து என்னையும் என் பிள்ளைகள் ரெண்டையும் சேர்த்து 14 நாள் ரிமாண்ட், 2 வயசெல்லாம் போட்டு போட்டு பிள்ளைகளையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணியாச்சு. கத்தி கத்திக்கு இன்னொரு லோயர் வந்து அவரோட காலில் விழுந்து கத்தி வேலை பார்க்க அவர் தான் போய் கதைச்சார். பிள்ளைகளோட ரிமாண்ட் பண்ணாமல் இப்படி செய்யுங்கடா, ஜட்ஜிட்ட கதைச்ச போல எல்லாம் முடியுமா அவர் திரும்ப கூப்பிட்டு என்ன பணம் கொடுக்க சொல்லி விட்டாங்க. 2 சதுர பணியில் ஹஸ்பண்ட் எடுத்து எனக்கு வந்திருக்காரு. இருந்தால் திரும்ப 30ஆம் தேதி வழக்குக்கு வர சொல்லிருக்கு. எனக்கு வடக்குக்கு போகிறதுக்கே எனக்கு பஸ் கூட காசு இல்லை, பிள்ளைகளை பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. 2 வீடே சரியான வறுமையில் இருக்கேன்னா இதிலிருந்து எனக்கு விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி, வழக்கோ கோட்டோ கேஸோ போனாலும் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு எனக்கு இதிலிருந்து நான் விடுபடுறதா இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறேன். நீங்கள் இப்போ அந்த மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செஞ்சீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொல்கிறாங்க நான் உடனடியாக போய் முறைப்பாடு செய்த இடத்துல எப்போ போய் முறைப்பாடு செஞ்சீங்க? 5ஆம் மாதம் 9ஆம் தேதி போனேன். நாங்கள் அவங்கள்ட்ட 8ஆம் தேதி தான் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் மட்டும்தானே. 9ஆம் தேதியே நான் போன இடத்துல அவங்க சொல்கிறாங்க என்னென்னா சிஐடி தான் பார்க்கணும், இது காசு பிரச்சனை தானே, சிஐடி தான் பார்க்கணும்னு. அங்கே ஏசி வேலை செய்யத்தான் இதெல்லாம் அவங்க பார்க்க சொல்லி, அப்புறம் இதால் உங்களுக்கும் துன்புறுத்துறதுக்கு இது இருந்தால் பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கன்னு தான் இந்த நம்பர் லிஸ்டிங் காட்ட தான் வந்தவங்க. இதே சொல்லி இப்போ என்ன போய் வந்திருக்கேன், இனித்தானே உங்களுக்கு போய் சந்திக்கணுமா எனக்கு தெரியாமல் இருக்கேன். நீங்கள் போலீஸில் முறைப்பாடு எடுக்கவே இல்லை? அவங்க போலீஸ்லேயும் முறைப்பாடு எடுக்கல, எங்கள் ஏரியா போலீஸில் மட்டும் சும்மா சின்ன என்ட்ரி ஒன்று எழுதினவங்க. எல்லாரும் சொன்னேன் காசி சொந்தக்காரர்கள் புரஸ்காரங்கள் சொன்னால் காசி சொந்தக்காரர்கள் தான் காசு எழுதிவாங்க, இதால் பிரச்சனை வர வந்தால் பார்ப்போம் நீ போங்கண்டு வேணும். அதை கூட திரும்ப பிரச்சனை வருமென்ட்டு எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு மனித உரிமை ஆணைக்குழுவாகல்ற இதுக்கு தொடர்பு எடுக்கவே இல்லை? எடுக்கலை. இப்போ நீ அந்த கடிதம் வந்து தானே நான் இப்போ 4ஆம் தேதி வரணும்னு சொல்ல தானே நான் திடீரெண்டா அங்கே போனேன்னா 4ஆம் தேதி என்ன அந்த மல்லாகம் போலீஸுக்கு வரச்சணும். மல்லாகம் போலீஸ் இருந்தாலே எங்கள் ஜாழ்ப்பாணம் வந்தாலே நான் போனது கிடையாது, எனக்கு தெரிய மாட்டேது. நான் போய் இங்கேருந்து அங்கே என்ன ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துறை ஒரேடியாக காங்கேசந்துறை பஸ்ஸில் போய் இறங்கி அங்கேருந்து கேட்டு 2 பிள்ளைகளை எடுத்து ரோட்டு வழி நடந்து போலீஸ் பிரிவு அங்கே இறங்கி என்னட்டு ஒரு பெருசாக காட்டினாங்க. மல்லாகம் போலீஸ் அட்ரஸை மட்டும் காட்டலை. திரும்ப எப்படியோ ஒரு பஸ்ஸில் ஏறி மல்லாகம் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க வந்து தான் அங்கே போனேன். நாங்கள் நீங்கள் இப்போ வங்கிக்கு போன டைமில் அவங்களை அக்கௌண்ட் திறக்க கூட்டிட்டு போனவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? அவங்கள ஞாபகம் இருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தாலும் அடையாளம் காட்டுவீங்க. இப்போ வங்கிக்கு போன டைமில் முகாமையாளர் உங்களுக்கு என்ன சொன்னவர்? வங்கிக்கு அக்கௌண்ட் திறந்து கொடுத்தது பிறகு நான் போய் எந்த டாக்குமெண்ட் சாமான் எல்லாம் கொண்டு போய்த்தாங்க. இந்த அக்கௌண்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரிய க்ளோஸ் பண்ண மட்டும் தானே நான் போனேன். நான் போன இடத்துலேயே 40 லட்சம் ரூபா காசு வந்ததுன்னு சொல்லி இதையே உடனே நான் அவங்கள்ட்ட அறிவிக்க அவங்க சொன்னேன் என்னென்னா இந்த காசுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி தரட்டான். எனக்கு தெரியாமல் இங்கேருந்து வந்தேன்ட்டு தெரியாத காசு தானே, இந்த காசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதித்தாங்கன்னு சொன்னவங்க. சொல்ல நான் சொன்னேன் எனக்கு வீடு கட்டணு தானே வந்தது, உண்மையாக வீடு கட்ட வந்ததோ தெரியான்னு சொல்லி இந்த காசு அப்படி என்னென்று நான் செய்கிறேன்னு சொல்ல உடனே அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி போட்டா. அப்போ நீங்கள் போலீஸுக்கு போங்க, போலீஸ் நான் இதுக்கு தீர்வு வேண்டான்னு சொன்னோம். போலீஸுக்கு போனோடனே போலீஸ் நான் அன்றைக்கு என்ன அலட்சியமாக அந்த அவங்களே ஆராய்ஞ்சிருந்தாங்கண்டா அது உடனடியாக அது தீர்வு கிடைச்சிருக்கு. அவருடனே தொடர்பு கொண்ட பொடியனோட நம்பரை வாங்கி அவர் கதைச்சிட்டார். கதைக்கு அவரை சரி பண்ணி விட்டுத்தானுங்க. நாங்கள் உண்மைக்கும் செய்யத்தான் போகிறோம், வீடு செய்து கொடுக்கத்தான் போகிறோம். அவள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறியா, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணினா இப்போ அவருக்கு இல்லை எங்களுக்கு நம்ம காசு இல்லாமல் போயிடும். அவர்கிட்ட சொல்லி அக்கௌண்ட்டை திரும்ப திறக்க சொல்லுங்க. இப்போ அந்த அவங்களோட வந்த 2 பேர் தொடர்பு நம்பர் உங்களுக்கு தெரியும்? தொடர்பு நம்பர் வந்து என்ன சின்ன ஃபோன் ஒன்று இருந்ததால தான் என்கிட்ட இருந்தது. என்ட்ரி போட்ட எங்களோட ஏரியா போலீஸில் இருக்கு அந்த நம்பர் இருக்கு. ஐடிஎம்ல போலீஸில் நீங்கள் என்ட்ரி போடக்கூட அந்த நம்பர் எல்லாம் கொடுத்து தான் என்ட்ரி போட்டேன். நீங்கள் எத்தனை தேதி போட்டீங்க? 5ஆம் மாதம் 9ஆம் தேதி போட்டேன். அதுக்கு பிறகு நீங்கள் காட்டுக்கு வந்து ஒரு போலீஸுக்கு போச்சுன்னு சொன்னீங்க. இவங்க வந்து எழுதி போட்டு காட்டுக்கு வந்து போலீஸுக்கு போச்சுன்னு எங்கே எழுதினாங்க?
எங்களோட ஐடிஎம்ல போலீஸில் எழுதி நாங்கள் சும்மா நார்மலாக ஒரு சின்ன ஒரு என்ட்ரி எழுதி துண்டோட்ட தந்தாங்க. இது நான் இந்த பிரச்சனைக்கு வந்ததாக அவங்க என்ட்ரி எழுதுறாங்களான்னு தான் சொன்னவங்க. விசாரணைக்கு எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்களாம். இது காட்டுக்கு வந்த ஒரு சிஐடி தானா, இதை விசாரணை செய்ய மாட்டேன் திரும்ப சிஐடிக்கு அனுப்பினாங்க. அங்கே போன இடத்துல என்ன சொன்னாங்க? அங்கே போன இடத்துல அவங்க திரும்ப என்ன மட்டக்குள்ள பெரிய போலீஸுக்கு போச்சுனாங்க. மட்டக்குள்ள பெரிய போலீஸுக்கு போனால் பெரிய போலீஸில் அவர் பெரிய ஆள் ஒரு ஆள் இருந்தார். ஒரு ரூமில் வளைச்சி அவருக்கு 4-5 போலீஸ் நின்றாங்க. என்னை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு என்ன தான் விரட்டி ஏசி என்ன தான் நான் கொடுத்தது தப்புனாங்கன்னா நான் சொன்னேன், நான் எந்த கையால் இருந்தாங்க கொண்டு போங்க இதுக்கெல்லாம் காசு தாக்கிட்டு நான் என்னையே மாற்றி தான் வாங்கி எடுத்தவங்க. எனக்கு திறந்து தந்து அந்த ஏடிஎம் கொண்டு போகக்குள்ள மட்டுமே எனக்கு கொஞ்சம் பயம். இந்த ஏடிஎம் கொண்டு வராங்க இதெல்லாம் அவங்க கொஞ்சம் செய்ய போகிறாங்கன்றது தான் பயம். ஆனால் இன்னதாரன்னா கொண்டு வருவாங்க தரல. உங்களை அந்த வீடு கட்டி தரேன்னு சொன்ன விஷயத்தால வீடு ஒன்று வரப்போகுதுன்னு தான் நான் அந்த காசி தரப்போகிறாங்க காசி வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கல. வீடு தரப்போகிறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். உங்களை 3 பிள்ளைகளும் படிக்கும் 5 பிள்ளைகள் இப்போ ஒரு ஆள் 5 பேரில் ஒரு ஆள் படிக்கல. அவருக்கு அவர் ஓயல் எழுதக்குள்ளே எனக்கு கஷ்டம். அப்போ நான் 5 பிள்ளைகளையும் அவர் படிப்பிக்க இல்லாமல் தான் விட்டுட்டான். அவன் 4 பிள்ளைகள் படிக்காங்க. எங்கே படிக்காங்க? அதில் ஒரு ஆள் கரடிநாத் ஸ்கூலில் ஏஎல் படிக்காரு. இப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா டியூஷன் காசு மட்டுமே வேணும் ஏஎல் படிக்கிறதுக்கு. பஸ்ஸுக்கு காசு வேணும். மற்ற 3 பேரும் ஐடிஎம்ல படிக்காங்க. உங்களுக்கு அரசாங்கத்தால் என்ன உதவிகள் கிடைக்குது? அரசாங்கத்தால் ஒரு உதவியும் இல்லை. அதில் ஏஎல் படிக்கிறவர் மட்டும் ஒரு திட்டத்தால் ஒரு கோப்பி சாமான் அதில் மட்டும் கோப்பி சமைச்சரவங்க மட்டும் பார்ப்பாங்க. வேறு சமுத்தி இதில் கியூஆர் வந்து 8500 ரூபா. அதை விட வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ எனக்கு கேஸ் நடத்தினாங்கண்டா அந்த கேஸ்லேருந்து மீள்றதுக்கு தெரியாது. எதுவும் அவங்க ஆதாரம் எல்லாம் திரட்டி கொண்டு கொடுத்துருக்காங்க. என்னட்ட இந்த புக்கை இந்த புக்கும் நான் அவங்கள்ட்ட சிஐடி இதுக்கு போனேன், இந்த மனித உரிமை குழுவுக்கு போனேன். இந்த வழக்குகள் இதுகளை தவிர அவங்க அனுப்பின கடிதத்தை தவிர என்னட்ட வேறு எதுவுமே இல்லை. இது அவங்க என்ன வர சொல்லி அனுப்பின கடிதம். மல்லாகம் போலீஸ் என்ன விசாரணைக்கு வர சொல்லி அனுப்பின கடிதம். விசாரணைக்கு வர சொல்லி அனுப்பின கடிதம் சொல்லி நான் போனேன். விசாரணைக்கு தான் நான் போனேன். அங்கே உடனே ரிமாண்ட் பண்ணி போட்டாங்க. இந்த கடிதம் இது அந்த அக்கௌண்ட் அந்த புக் இருக்கி இது நான் இங்கே சிஐடிக்கு போன இடத்துல அந்த ஒரு ஆள்ற பேர் தான் அவரை சந்திக்க சொல்லி தந்தது. இது மனித உரிமை குழுவுக்கு போனேன். அவங்க எதுவும் பிரச்சனை உங்களுக்கும் துன்புறுத்தல் எது நடந்தால் நீங்கள் எங்களை கோல் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பிஸ்டிங் தந்தவங்க மனித உரிமை குழுவால். இப்போ வழக்கு போட்டு என்ன 30ஆம் தேதி திரும்ப வர சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி என்ன திரும்ப இந்த வழக்குக்கு வர சொல்லியிருக்காங்க. திரும்ப இந்த வழக்குக்கு போய் சமூகம் கொடுக்குறதுக்கு எனக்கு இந்த வசதியும் இல்லை. நான் கட்டாயம் போய் ஆகணும். அங்கே போனால் என்ன நடக்க வேண்டிய எனக்கு தெரியாது.